நான் பிரேக் ஆகுதுண்ணா உங்கள் வாய்ஸ். பிரேக் ஆகுதா? ஒரே நிமிஷம். இல்லை கேட்கல. ஓகே, இப்போ கேக்குதா? கேட்குது. ஓகே, கேக்குது. டன். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பார்ப்போம். இல்லை கான்செப்ட் நேம் மட்டும் சொல்லுங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் anyone? மனோஜ், பென். ஹலோண்ணா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். ஓகே. அப்புறம் டேட்டா குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் அது பார்த்தோம். டேட்டா டைப்ஸ், டேட்டாவோட டைப்ஸ் என்னென்ன? ஓகே. அப்புறம் வந்து அந்த சென்ட்ரல் டெண்டன்சி அது பார்த்தோம். மீன் மோட், மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆஃப் டேட்டா பார்த்தோம். டிஸ்பர்ஷன். வெரி குட். அப்புறம் நேற்றுக்கு சாம்பிளிங் டெக்னிக்ஸ் பார்த்தோம். சாம்பிளிங், அவுட்லயர்ஸ், அவுட்லயர்ஸ் என்னன்னு பார்த்தோம். கோரிலேஷன். கோரிலேஷன்னா என்ன? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம். வாட் இஸ் கோரிலேஷன்? ஹர்ஷினி, கோரிலேஷன்னா என்ன? எஸ்டாப்ளிஷிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். அதுதான் வந்து கோரிலேஷன். ஒரு ரெண்டு வேரியபிள் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு வேரியபிள் எப்படி வந்து கோரிலேட் ஆயிருக்கு, ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுதா, ஒன்று டிக்ரீஸ் ஆனால் இன்னொரு ஒரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம கோரிலேஷன், கோவேரியன்ஸ் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கோரிலேஷன் வந்து எந்த அளவுக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதோட மேக்னிடியூட் ஹவு மச் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கோரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் ஒரு ரெண்டு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ்ன்றது ஒரு காலம், ஒய்ன்றது ஒரு காலம். ஓகே, என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுதான் வந்து என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகேவா, எப்படி ரேண்டமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகேவா, இதில் இப்போ பார்த்தோம்னா இதுல இருந்து இது மாதிரி எனக்கு வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சி பார்க்குறீங்க. கோரிலேஷன் வச்சு ஒரு ரெண்டு கிராஃபுக்கும் ஒரு ரெண்டு காலமுக்கும் வச்சு நீங்கள் கிராஃப் வரைஞ்சி பார்க்குறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் இப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து இட் ஹாஸ் நோ கோரிலேஷன். ஏன்னா ஸ்ப்ரெட் வந்து எப்படி ஆயிருக்கு, இப்படி இருக்கு. அப்போ கோரிலேஷன்னா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது எக்ஸ், இது ஒய், சரியா?
என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சேன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் சுற்றியே என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு ரெண்டு காலம்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கோரிலேஷன் கிராஃப் வரைகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் இது மாதிரி வருது. உங்களோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் உங்கள் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இட் ஹாஸ் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கோரிலேஷன். சரியா? இதே நம்மளோட கிராஃப் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்போ இப்படி போகாம இங்க இருந்து இப்படி கொஞ்சம் இப்படி போகுது அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வீக் பாசிட்டிவ் கோரிலேஷன். பாசிட்டிவா தான் இருக்கு ஆனா வீக்கா இருக்கு. ரொம்ப இது எனக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, இது வந்து வீக்கா இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். இது வந்து 45 டிகிரி, இது வந்து நம்ம 45 டிகிரி இல்லை, கொஞ்சம் இப்படி இருக்கு நமக்கு. ஓகேவா? இதே நமக்கு வீக் நெகட்டிவ் கோரிலேஷனோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா கிராஃப் வந்து இப்படி போகும் உங்களுக்கு. ஸோ டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். இதை நான் என்ன சொல்லுவேன்னா வீக் நெகட்டிவ் கோரிலேஷன். சரியா? இதே இப்படி போகுதுன்னா லைக் சாரி என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இது இது இந்த இந்த லைன் சுற்றியே இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங் நெகட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ்னா இப்படி போகும் நமக்கு லைனு, அதாவது மேலே நம்ம போட்டோம் இல்லையா இப்படி. நெகட்டிவ்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் இப்படி கீழே நமக்கு வரும். ஓகே, அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்லாண்டிங் எல்லாமே இப்படி வந்ததுன்னா இது வந்து மாடரேட் நெகட்டிவ் கோரிலேஷன். நோ கோரிலேஷன்னா நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸு ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இப்படியும் போகாது இப்படியும் வராது, ரேண்டமாக நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் கோரிலேஷன் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ரெண்டு வேரியபிள் எப்படி கோரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஃப்ஸை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுதான் கோரிலேஷன் கான்செப்ட். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு இடிஏ பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம கோரிலேஷன் கண்டிப்பாக பார்ப்போம். ஒரு ரெண்டு வேரியபிளுக்கு எது கோரிலேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு சென்ட்ரல் லிமிட் தியரம். சென்ட்ரல் லிமிட் தியரம் இதுதான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சென்ட்ரல் லிமிட் தியரம் இந்த நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப பித்தகோரஸ் தியரம் அது மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி ஒன் ஆஃப் த தியரம் தான் சென்ட்ரல் லிமிட் தியரம். சென்ட்ரல் லிமிட் தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாட் எவர் த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம வந்து நேற்று பார்த்தோம் இல்லையா பை மோடால் டிஸ்ட்ரிபியூஷன், மல்டி மோடால் டிஸ்ட்ரிபியூஷன், அது மாதிரி என்னோட பாப்புலேஷன் வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் வேணாலும் இருக்கட்டும். ஓகே, அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னது? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா இதுதான் ஒரு பெல் கர்வ். இது மாதிரி மீன் மீடியன் மோட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், சிமெட்ரிக்கலாக இருக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கிற பட்சத்தில் மியூ ஈக்குவல் டு 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 1. ஸோ இதெல்லாம் தான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபீச்சர்ஸ். சரியா? மீன் மீடியன் மோட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். மியூ வந்து அதாவது மியூ இதானே மீன் மீடியனு, இது வந்து 0வாக இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 1ஆக இருக்கணும். சரியா? இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ சென்ட்ரல் லிமிட் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாப்புலேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன வேணாலும் இருக்கட்டும், அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும் இல்லை இப்படி இருக்கட்டும், இல்லை இப்படி போகட்டும், உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பாப்புலேஷனோடது எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஓகே, அது எப்படி வேணாலும் இருந்தாலும் சென்ட்ரல் லிமிட் தியரம் படி ஓகே
மினிமம் நம்ம 30 சாம்பிள்ஸ் நம்ம எடுக்கிறோம். மினிமம் 30 சாம்பிள்ஸ். 30 சாம்பிள்ஸ்னா என்னது? இப்போ இந்த பாப்புலேஷன்ல இருந்து இப்போ இது வந்து ஃபுல் பாப்புலேஷன். இப்போ நான் என்ன பண்றேன்? இப்போ ஸ்கூல்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூல் டேட்டா செட். இது ஸ்கூல் டேட்டா செட்டோட பாப்புலேஷன். ஒரு ஸ்கூலோட ஹைட், அவங்க ஸ்கூல்ல இருக்க ஹைட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? ரேண்டமாக சாம்பிள் பண்றேன். ரேண்டமாக சாம்பிள் பண்ணி சாம்பிள் 1. ஓகே, இப்போ இந்த சாம்பிள் 1ல 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாம்பிள் 1க்கு நான் என்ன பண்ண போறேன்னா மீன் கண்டுபிடிக்க போறேன். மீன்னா என்னது? இங்க இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம் மீன். ஓகே, ஸோ சாம்பிள் 1க்கு மீன். அதே மாதிரி ரேண்டமாக இன்னொரு சாம்பிளை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன், S2. ஸோ இந்த சாம்பிளுக்கும் நான் வந்து மீன் கண்டுபிடிக்க போகிறேன். அது வந்து இது வந்து மீன் 1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து மீன் 2 வச்சுக்கலாம், இதுவும் வந்து 100 சாம்பிள். ஸோ இது மாதிரி நான் எத்தனை சாம்பிள் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் 30 சாம்பிள்ஸ் இருக்கணும். அக்கார்டிங் டு சென்ட்ரல் லிமிட் தியரம் நம்ம பாப்புலேஷனில் வந்து இப்போ வந்து 10,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 பேர்ல இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 100 100 100 100 இன்ட்டு 30 எத்தனை? 3000. இப்போ 10,000 பேரில் 3,000 பேரை நம்ம வந்து சாம்பிள் பண்ணுறோம். அது 30 சாம்பிளாக நம்ம வந்து எடுக்கிறோம். S3, so on, S27, S29, S30. 30 சாம்பிள், மினிமம் 30 சாம்பிள். அந்த 30 சாம்பிளுக்கும் நம்ம மீன் வந்து எடுக்கிறோம். மீன் 3, மீன் 27, இது எல்லாமே மீன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். மீன் 29, மீன் 30. ஓகே, ஸோ இது எல்லாமே நான் இந்த மீன் எடுத்துட்டோன்னே இந்த டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மீனோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தேன்னா இட் வில் பி எ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இட் வில் பி, இந்த மீனை நம்ம வந்து இது வந்து மீன் 1ன்னு வச்சுக்கலாம். மீன் 1, மீன் 2, மீன் 3, மீன் 4, மீன் 5, மீன் 6. ஸோ இந்த 30 சாம்பிளை நான் வந்து plot பண்ணி பார்க்குறப்ப it will be approximately equal to approximately normal distribution இருக்கும். சரியா? நம்மளோட பாப்புலேஷனோட ஸ்ப்ரெட் வந்து எப்படி இருந்தாலும் சரி, அதை நம்ம சாம்பிள் எடுத்துட்டு அந்த சாம்பிளோட மீனை நம்ம பிளாட் பண்றப்ப என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து இட் வில் பி ஈக்குவல் டு நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். ஓகேவா? மினிமம் 30 சாம்பிள். இப்போ நம்ம 30 சாம்பிளுக்கு பதில் இப்போ 20 சாம்பிள் தான் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த 20 சாம்பிளுக்கு இட் இஸ் நாட் அப்ளிகபிள். சென்ட்ரல் லிமிட் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் டு லெஸ் தென் 30 சாம்பிள். இட் should be greater than or equal to 30 சாம்பிள். 30 சாம்பிள்ஸை நம்ம ஸோ central limit theorem states that distribution of a sample variable, அதாவது இந்த 30 இதுவும் இருக்கு இல்லையா, அந்த distribution of sample variable வந்து approximates normal distribution. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? இட் இஸ் a bell curve. நம்ம பார்த்தபடி இப்போ நம்ம சாம்பிள் சைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, 30ல இருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா the average of sample mean and ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு சாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ இந்த ஒரு சாம்பிளுக்கு மீனும் கண்டுபிடிக்கிறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கண்டுபிடிக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2, இது ஒவ்வொரு சாம்பிளுக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டே வரும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 27, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 29, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரும். ஓகேவா?
ஸோ ஆவரேஜ், அந்த ஆவரேஜ் ஆஃப் சாம்பிள் மீன் என்னது, அந்த 30 ஆவரேஜ் இருக்கு இல்லையா, 30 சாம்பிள் மீன் இருக்கு இல்லையா, அது 30யும் நான் வந்து ஆவரேஜ் எடுக்கிறேன், ஆட் பண்ணி டிவைட் பை 30 பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் அதே மாதிரி ஆவரேஜ் எடுக்கிறேன். ஸோ இந்த ஆவரேஜ் பண்ணால் will be equal to approximately equal to population mean and population standard deviation. சரியா? average of, இதுதான் key point of central limit theorem. number of samples should be greater than 30. சரியா? அப்படி இருந்தால் தான் சென்ட்ரல் லிமிட் தியரம் நம்மளால அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணுற பட்சத்தில் நமக்கு 30க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம ஆவரேஜ் சாம்பிள் மீனை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்கும், நமக்கு இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். சாம்பிள் மீனை எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இங்கே என்னது, இது வந்து மீன், கரெக்டா? இந்த மீன் வந்து it will be equal to the population mean. population, இது வந்து சாம்பிளோட ஆவரேஜ் நம்ம எடுத்து பார்க்குறப்ப அது வந்து பாப்புலேஷன் மீனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரியா? இப்போ நமக்கு சென்ட்ரல் லிமிட், இதுதான் வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம். ஸோ சென்ட்ரல் லிமிட் தியரம்க்கு நமக்கு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரல் லிமிட் தியரம் கண்டுபிடிக்கிறதுக்கு sample deviation, sample standard deviation. இப்போ பாயிண்ட் எஸ்டிமேட்னு சொல்கிறோம். பாயிண்ட் எஸ்டிமேட்னா என்ன அப்படின்னா இன்னொன்று சொல்கிறோம். பாயிண்ட் எஸ்டிமேட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த 30 சாம்பிள் நான் வந்து கண்டுபிடிச்சேன், கரெக்டாக 30 சாம்பிளுக்கு 30 மீன் வந்து நான் கண்டுபிடிச்சேன். அது மாதிரி எனி ஒன் சாம்பிள் எடுத்துக்கலாம். சரியா? அது வந்து இப்போ வந்து இந்த மீன் வந்து நான் எடுத்துக்கலாம். இந்த மீன் இது வந்து பாயிண்ட் வந்து மீன் 23ன்னு வச்சுக்கோங்க, அதாவது சாம்பிள் 23. இந்த சாம்பிள் 23க்கு வந்து எனக்கு மீன் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த பாயிண்ட்ல வந்திருக்கு. இப்போ இந்த பாயிண்ட், இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை தான் நான் என்ன சொல்வேன்னா, ஐ கால் இட் as பாயிண்ட் எஸ்டிமேட். ஒரு சிங்கிள் சாம்பிள ஓட நம்ம மீன் கால்குலேட் பண்றதை வந்து நம்ம பாயிண்ட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாம்பிளை வச்சு நம்ம பாப்புலேஷனோட மீனையும் பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். நமக்கு வந்து பாப்புலேஷன் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால சாம்பிளை வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து பாப்புலேஷன் பேராமீட்டரை நம்ம வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பாப்புலேஷன், இப்போ சாம்பிள் வந்து 30 சாம்பிள் எடுத்துட்டோம். 30 சாம்பிளை எடுத்துட்டு அதை வந்து ஆவரேஜ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்ன்றாங்க, பாப்புலேஷனோட மீன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? அதே மாதிரி 30 சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் எடுத்தோம்னா பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சாம்பிளை வச்சு நம்ம பாப்புலேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Guys, any doubts? சரி, ஓகே. அண்ணா இந்த மீன் ஓகேவா, ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படின்னா ஈக்குவலாக இருக்கும்? ஏற்கனவே டிஃப்ரென்சஸ் சாம்பிள் சைஸை கம்மி பண்ண டிஃப்ரென்ஸ் கம்மியாகிட்டே தானே வரும். அதையும் ஆவரேஜ் எடுத்தோம்னா இன்னும் கம்மியாக போயிடும்ல. சாம்பிள் சைஸை கம்மி பண்ணுற புரியல. சாம்பிள் சைஸ் கம்மி பண்ண
வேரியன்ஸும் கம்மியாக தானே இருக்கும். வேரியன்ஸ் கம்மியா இருக்குமா? ஆமாம். எப்படி வேரியன்ஸ் கம்மியா இருக்கும்னு சொல்றா? எப்படி கம்மியாக இருக்கும்னா, இல்லைனா இப்போ லார்ஜராக ப்ராபபிலிட்டி தானே சொல்கிறேன். இப்போ ரொம்ப பெரிய சாம்பிள் எடுத்தோம்னா வேரியன்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. கம்மி சாம்பிளுக்கு வேரியன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம அந்த சாம்பிளே அந்த பாப்புலேஷன்ல இருக்க எல்லா லைக் மோர் சாம்பிள்ஸ் நம்ம எடுக்க 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 நம்ம அதுல இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? அதுல இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம இன்க்ளூட் பண்றோம். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணி இந்த சாம்பிளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருது, இந்த சாம்பிளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருது. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய சாம்பிள்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்றப்ப மோர் தென் 30 நம்ம இன்க்ளூட் பண்றப்ப நமக்கு as per central limit theorem இது வந்து பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாமா? நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, ஓகே. இப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மீன் வந்து ஜீரோவா இருக்கும். சரியா? ஃபார் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0 and standard deviation will be equal to 1. ஓகே, 1. இப்போ என்னோட டேட்டா செட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் என்னோட டேட்டா செட்டு. என்னோட வேல்யூஸ் வந்து இப்படி இருக்கு. 1 0 1 0 1 0 3 0 1 0 5 0 1 0 7 0 1000 10,000 இது மாதிரி தௌசண்ட்ஸில் இருக்கு. இப்போ 990 970 980 960 950. ஓகேவா? என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே இப்போ இப்போ இதில் மீன் என்னது? மீன் வந்து என்னவா இருக்கு? இங்கே 1010 இருக்கு. ஆனால் இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து இது மாதிரி நம்ம டேட்டா செட்ஸ் எல்லாம் நமக்கு வேற ரேஞ்சில் இருக்கிறப்ப வேற ஸ்கேலில் இருக்கிறப்ப ஓகேவா, இதை வந்து இப்போ நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இந்த டேட்டாவை நம்ம எப்படி மாற்றணும்னா 0 0 1 + 1 + 2 + 3 இது -1 -2 -3 இந்த டேட்டாவை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இந்த ரேஞ்சில் நமக்கு வந்துடும். சரியா? அதாவது 0 மீன் வந்து 0வா மாறிடும் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1ஆ இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு வர்றது? இப்போ 1 0 1 0ன்னு இருக்கு. அது எப்படி வந்து நான் மீனை வந்து எப்படி நான் வந்து 0வா கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம ஜி ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஜி ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஓகே, ஜி ஸ்கோர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. சரியா? இதுதான் அதோட ஃபார்முலா, ஜி ஸ்கோரோட ஃபார்முலா. ஸோ இந்த ஜி ஸ்கோரில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதோட மீனும் நமக்கு தெரியும். ஓகே, அண்ட் நமக்கு எக்ஸும் வந்து நமக்கு தெரியும். எக்ஸ்ன்றது என்ன? ஒவ்வொரு பாயிண்ட். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம இதில்
பண்ற பட்சத்தில் இப்போ மீன் என்னது, இப்போ இந்த பாயிண்ட் வந்து 1010வா, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வரப்ப 1010 மைனஸ் மீன், மியூன் என்னது மீன், மீன் என்னது இந்த 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 டயக்ராமுக்கு மீன் என்னது 1010, ஸோ 1010 மைனஸ் 1010 டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த இதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்க, சம் 1.23 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 மைனஸ் 10 ஜீரோவாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். சரி, அதே மாதிரி 990 மைனஸ் மியூ என்னது 1010 டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும் 1.23. ஸோ இப்போ எனக்கு வந்து சம் வேல்யூஸ் வரும், அது வந்து -1 இல்லை -1.2 -2.3, ஸோ இது மாதிரி வரும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே ப்ளாட் பண்ணிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிராயிங் வந்து மாறிடும். ஸோ இந்த இதை வந்து இங்கே இருக்க நம்ம டேட்டாஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் 0வாகவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ஆகவும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா, அப்படி பண்ணுறப்ப நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் இப்படி வந்து நம்ம கன்வெர்ட் ஆகிடும். சரியா, இதெல்லாம் நம்ம கோடிங்கில் வந்து நம்ம பார்ப்போம், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம், ஜி ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். அது அப்போ வந்து இங்கே இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்க டேட்டா செட் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஓகே, இப்போ கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். சரியா, ஹைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும், வெயிட்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். இப்போ கிலோமீட்டர்ஸ் வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு, இப்போ 1000 10,000 இது மாதிரி இருக்கும். இது வந்து தௌசண்ட்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிலோமீட்டர்ஸ் வந்து தௌசண்ட்ஸில் இருக்கு. ஹைட் வந்து 160 150 170 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வெயிட் வந்து 40 50 60 40 30 70 இது மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் வந்து இருக்கு. இது வந்து தௌசண்ட்ஸில் இருக்கு, இது ஹண்ட்ரட்ஸில் இருக்கு, இது வந்து 50s 10ஸ்ல இருக்கு, இது மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஒரே ரேஞ்சில் நம்ம வந்து கொண்டு வரணும். 0, அதாவது வித் மீன் 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. அப்படி பண்ணுறப்ப நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம், யூஸ் ஜி ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம். சரியா, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம்னா நமக்கு இது வந்து இப்படி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது கன்வெர்ட் பண்ணி நம்ம இது எல்லாமே நம்ம ஒரே ரேஞ்சில் வச்சுப்போம். எதுக்கு இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மாடல் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு காலமும் ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுக்கும், எல்லாமே வந்து 0 இந்த ரேஞ்ச், இப்போ வித் மீன் 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ல இருக்கிறதுக்கும் தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜி ஸ்கோர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஜி ஸ்கோர் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் ஆர் மெனி டெக்னிக்ஸ். சரியா, ஸ்டாண்டர்டைசேஷன், நார்மலைசேஷன், அதெல்லாம் வந்து நம்ம படிப்போம். ஸோ நார்மலைசேஷன் இப்போ மின்மேக்ஸ் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. மின்மேக்ஸ் ஸ்கேலிங். சரியா, மின்மேக்ஸ் ஸ்கேலிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு காலம் இருக்கு, இந்த காலமோட நிமிஷம், ஸோ இப்போ வந்து ஜி ஸ்கோருக்கு நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மின்மேக்ஸ் ஸ்கேலிங்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் எக்ஸ் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ, அதாவது என்ன டேட்டா பாயிண்ட்டோ அந்த டேட்டா பாயிண்ட்டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் மினிமம், அதாவது இந்த காலமில் எது மினிமம் வேல்யூவோ அந்த மினிமம் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுறோம், டிவைடட் பை எக்ஸ் மேக்ஸ், இந்த காலமில் எது மேக்ஸிமம் வேல்யூ அது மேக்ஸ் எடுத்துட்டு மைனஸ் எக்ஸ் மீன். ஓகேவா, ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப நமக்கு என்ன நடக்கும்னா, இந்த காலமில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே நமக்கு 0 to 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்துடும். சரியா, இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும், இது ஸ்கேலிங் பண்ணி 0லேருந்து 1 அதுக்குள்ளே நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும், ஆர் 0 to 1.
ஒரு நிமிஷம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலம்ல 10, 20, 30, 40, 50 இதுதான் என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதில் என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் என்னது? இப்போ எக்ஸ்ஐனா என்னது? இப்போ எக்ஸ் மின் என்னது? இந்த இதில் மினிமம் வேல்யூ 10, எக்ஸ் மேக்ஸ் என்னது? 50. ஓகே, எக்ஸ் ஸ்கேல்டு, அதாவது ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ 10 மைனஸ் xi, அதாவது 10 மைனஸ் 10, கரெக்டா? 10 மைனஸ் 10 என்னது? இதோட வேல்யூ வந்து 0வா மாறிடும். ஸோ x10ன்னு வச்சுக்கிறேன். x10 வந்து 0. x20 equal to 20 minus 10 divided by 50 minus 10, அதாவது 10 divided by 40, 1 by 4. ஓகே, 0.25. அடுத்து வந்து x30. x30க்கு என்னது? 30 minus 10 divided by 40, 20 by 40, 0.5. x 40க்கு என்ன பண்ணுவோம்னா 40 minus 10 divided by 40, 30 by 40, 0.75. அடுத்து வந்து 50. x 50 ஓட டேட்டா பாயிண்ட்டுக்கு 50 minus 10 divided by 40, 40 by 40, ஆன்சர் வந்து 1. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை 10, 20, 30, 40, 50-ஐ நான் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னா 0, 0.25, 0.5, 0.75, 1. இது வந்து 0 to 1க்குள்ளே நான் வந்து கன்வெர்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எதுக்கு நம்ம இந்த மின்மேக்ஸ் ஸ்கேலிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று ஒவ்வொரு ஸ்கேலில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேலில் இருந்து ஒரு காமன் ஸ்கேல் 0 to 1க்குள்ளே நமக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 0 to 1க்குள்ளே நம்ம இங்கே இது எடுத்துகிட்டு வருவோம். பட் இது பார்த்தோம்னா இந்த மின்மேக்ஸ் ஸ்கேலிங்கில் பார்த்தீங்கன்னா மீன் 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 அப்படின்ற கண்டிஷன் ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்காது. ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்காது இன் மின்மேக்ஸ் ஸ்கேலிங். சரியா? இதே நம்ம ஜி ஸ்கோர் வச்சு நம்ம பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் பி ஆல்வேஸ் 0. மீன் வந்து எப்பவுமே 0வா இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து உங்களுக்கு 1ஆ இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்மேக்ஸ் ஸ்கேலிங் வந்து இஸ் சென்சிட்டிவ் டு அவுட்லயர்ஸ். அவுட்லயர்ஸ்னா என்னது? மேக்ஸிமம்க்கும் அதிகமாக இருக்க வேல்யூஸ்க்கு மினிமம்க்கும் கம்மியாக இருக்க வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த அவுட்லயர்ஸ்க்கு வந்து இட் இஸ் சென்சிட்டிவ். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு இப்போ இதுதான் என்னோட டேட்டா இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஏஜ் இருக்க காலமில் 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதில் வந்து -10ன்னு இருக்குது ஏஜ். இப்போ இந்த இடத்துல என்னோட எக்ஸ் மின் என்னவா மாறுது? எக்ஸ் மின் வந்து -10ஆக மாறிடுது. -10ஆக மாறிடுது. எக்ஸ் மேக்ஸ் என்னவா மாறுது? 1000ஆக மாறிடுது. ஒரு பாயிண்ட்னால என்னோட டோட்டல் இதுவே வந்து எனக்கு தப்பா போகுது. ஸோ இது மாதிரி கேசஸில் நம்ம மின்மேக்ஸ் ஸ்கேலிங் வந்து நம்ம போக மாட்டோம். அவுட்லேயர்ஸ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வி won't யூஸ் மின்மேக்ஸ் ஸ்கேலிங். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம நார்மலைசேஷனுக்கும் மின்மேக்ஸ் ஸ்கேலிங்க்கும்
min max scaling standardization என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மின்மேக்ஸ் ஸ்கேலிங்னா ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எக்ஸ் ஃபார்முலா, இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மின் டிவைட் பை எக்ஸ் மேக்ஸ் மைனஸ் எக்ஸ் மின், இந்த ஃபார்முலா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்டைசேஷன்னா என்னது? அதே அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா, இதை வந்து நான் ஜின்னு போட்டிருந்தேன், இப்போ எக்ஸ் டேஷ்னு போட்டிருக்கேன். சரியா? நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் அந்த வேல்யூ எக்ஸ்ஐ மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா போட்டோம்னா நமக்கு இதோட இது வந்து நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ மின்மேக்ஸ் ஸ்கேலிங்கில் ரீஸ்கேல்ஸ் த வேல்யூ, டு ஃபிக்ஸ்டு ரேஞ்ச். என்ன ரேஞ்சு? 0ல இருந்து 1க்குள்ள இது வந்து கன்வெர்ட் பண்ணிடும். இது என்ன பண்ணும்? ஸ்டாண்டர்டைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டேட்டா டு மீன் 0வா இருக்கிற மாதிரியும் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ஆ இருக்க மாதிரி நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இது வந்து ரீஸ்கேல் பண்ணும். மின்மேக்ஸ் ஸ்கேல் வந்து ரீஸ்கேல் பண்ணும். ஓகே. ஸோ இது வந்து அவுட்லேயர்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாமா? should not use when we have outliers. should not use when we have outliers. ஆனால் ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து we can use when we have இது வந்து less sensitive to outliers. இது வந்து very sensitive. ஓகே, ஓகே. இப்போ வந்து இந்த மின்மேக்ஸ் ஸ்கேலிங்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, நம்ம நார்மலைசேஷன். ஓகே, ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து நம்ம ஜி ஸ்கோர், இது வந்து ஜி ஸ்கோர், இது வந்து மின்மேக்ஸ் ஸ்கேலிங், இது வந்து ஜி ஸ்கோர் ஸ்கேலிங். ஜி ஸ்கோர் ஸ்கேலிங்கை நம்ம என்ன சொல்கிறோம்? we call it as standardization. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேலிங் டெக்னிக்ஸ் வந்து நமக்கு இருக்குது. சரியா? ஸோ இது வந்து இது வந்து 2 டெக்னிக்ஸ் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். அது மாதிரி நிறைய இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது நம்ம யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தோம்னா, இது 2 தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று மின்மேக்ஸ் ஸ்கேலிங் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஜி ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஜி ஸ்கோருக்கு வந்து மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். மின்மேக்ஸ் ஸ்கேலிங் வந்து 0 to 1க்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வரும். இது சென்சிட்டிவ் அவுட்லயர், இட் இஸ் லெஸ் சென்சிட்டிவ் டு அவுட்லயர். சரியா? ஓகே, ஃபைன். இதான் சென்ட்ரல் லிமிட் தியரம், இதுவும் பார்த்தாச்சு. வேற என்ன இருக்கு? சாம்பிளிங் டெக்னிக்ஸும் பார்த்தாச்சு. டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட்?
சொல்லுங்க, ஏற்கனவே பார்த்தாச்சு. டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேல்யூஸ் வச்சு ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா அது டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வந்து அது ரெஃபரன்ஸ்க்காக இருக்கு. அதை வச்சுதான் நம்மளால வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் கண்டுபிடிக்க. அதர்ஸ் டிபெண்டன்ட் வேரியபிள்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், சரியா? இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸ்டாக் ப்ரைஸ், ஓகே. இந்த ஸ்டாக் ப்ரைஸை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்டாக் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் சொல்லுங்கள். இந்த ஸ்டாக் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் டிபெண்ட் பண்ணுறதுக்கு? ஏதாச்சும் ஒரு 4 மட்டும் சொல்லுங்கள். கம்பெனியோட வேல்யூ, கம்பெனி வேல்யூ, அப்புறம் பொலிட்டிக்கல் கண்டிஷனு, பொலிட்டிக்கல், ஓகே. சிஇஓ. யார் சிஇஓ? ம் நியூஸ், அன்னைக்கு நியூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ப்ரிடிக்ட், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸு அவங்க பிஸ்னஸ் எப்படி நடக்குது, ஏது நடக்குது, எவ்வளோ ரெவென்யூ இது பண்ணுறாங்க, ஓகே. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஸ்டாக் ப்ரைஸை வந்து இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ, நம்மளோட என்ன டார்கெட் வேரியபிளோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வி கால் இட் அஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டாக் ப்ரைஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ வி கால் திஸ் as டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள், சரியா? நம்ம எதை கண்டுபிடிக்க போறோமோ அதை தான் நம்ம டார்கெட்னு சொல்லுவோம், ஓகே. என்னென்னலாம் நம்ம வந்து டிபெண்டன்ட் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம், இல்லை ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம், சரியா? மிஷின் லேர்னிங்கில் இதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங்கில் இந்த டேர்ம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவேன், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவேன், ஓகே. டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவேன், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவேன். ஸோ எதை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம்? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஹவுஸ் ப்ரைஸு அதோட ஸ்கொயர் ஃபீட் என்ன, ஓகே, லொக்கேஷன் என்ன, அண்ட் எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹவுஸ் ப்ரைஸ் நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, இதுதான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த ஹவுஸ் ப்ரைஸ் கண்டுபிடிக்க எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு, இந்த 3 வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இந்த 3மே நான் டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவேன். டிபெண்டன்ட் வேரியபிள், சரியா? ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் ஆல்வேஸ் அவர் டார்கெட் வேரியபிள். நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோமோ அதை தான் நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகே ஓகே கைஸ், இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, ஓகே. ஒவ்வொரு கான்செப்டும் இப்போ நான் சொல்லி கொடுத்ததை இன்னும் இன்டெப்த்தாக போயிட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வெறும் கிளாஸை மட்டும் கவனிச்சுட்டு அப்படியே இருக்கலாம் அப்படின்றதும் பண்ணக்கூடாது. யூ ஷுட் டூ யுவர் ஓன் ரிசர்ச், ஓகேவா? நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்டும் உள்ளே போட்டுட்டு அது வேற என்னென்ன இருக்குது, ஓகே, வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அது உங்களுக்கு புரியுதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஆனா அந்த டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட்ல வைஸ் வர்சா தானே வரும். வைஸ் வர்சாவா?
ஆமா லைக் நம்ம y ஈக்குவல் டு mx பிளஸ் cனா எக்ஸை தானே வந்து இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம், ஒய்யை வந்து ஓகே சாரி இண்டிபெண்டன்ட். சாரி கைஸ், கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் தான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா, இதை வந்து இந்த ஹவுஸ் ப்ரைஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஸ்கொயர் ஃபீட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அண்ட் லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அண்ட் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? சாரி, அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதை வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது ஒன்றும் தனி இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டிபெண்ட் ஆன் நேம், நியூஸு, சிஇஓ என்ன, பொலிட்டிக்கல் கண்டிஷன் என்ன, கம்பெனியோட வேல்யூ என்ன. ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால we call stock price as dependent variable. இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட், இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இதெல்லாம் இவங்கெல்லாம் இண்டிபெண்டண்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் ஃபீச்சர்ஸ். ஓகே, தேங்க்ஸ் மேன். ஓகே, எனிதிங் முடிச்சுக்கலாமா? பை.